ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் நமத்திலே கடந்து வரும்படியாக இந்த ஆராதனை ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்ததால் இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காகவே நாங்கள் உண்மை முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் கூடி உண்மை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூடாரங்களிலே கர்த்தாவே உடைய மகிமை இறங்கட்டும் சுவாமி. உடைய பரிசுத்த கர்த்தாவே ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசனம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களை கர்த்தாவை தாழ்த்தி உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகான மகிமை ஒருவருக்கே செல்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்ற ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமத்திலாகியவே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமத்திலாகியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணம் அவர், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு கொள்ளப்பும் என்னை சேர்வோம், ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலுசர்ப்பத்தையும் மிதிப்பான். அவர் நாமத்தினை ஒற்றும் நம்பினதாம் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தினை ஒற்றும் நம்பினதாம் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். 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 வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில்.
இந்த வாரமும் காணொளி மூலமாக உங்களை கண்டு வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக தேவ சமூகத்திலே கடந்து வருவோம். இருக்கின்ற வேலைகளை ஒதுக்கிவிட்டு நீங்க தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாஞ்சை விருப்பங்களை அறிந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி சகாயம் பண்ணுவார், உங்களை உயிர்ப்பிப்பார். ஆகவே இந்த நாளிலே நாம் எல்லாரும் கர்த்தரை பாடி முதலாவது ஆராதிப்போம். வருகிற 1ஆம் தேதியும் நாம் தொடர்ந்து வாக்குத்தத்த ஆராதனையிலே கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இந்த பாடல் யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆகவே கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தலாமா? எல்லாரும் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். இன்றைக்குள்ள சூழ்நிலையில அவருடைய கிருபைதான் பெரியதா இருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறது. ஆகவே அந்த அன்பை நினைத்து அவரை பாடி மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உனக்குத தேவனையே சோதரி பொங்கிடுமே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுமே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உனக்குத தேவனையே சோதரி பொங்கிடுமே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுமே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் காற்றையும் கடலையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் காற்றையும் கடலையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உனக்குத தேவனையே சோதரி பொங்கிடுமே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுமே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே.
கண்டு என்றென்றுமாய் வாழ்வோம். கரங்களை தட்டி பாடலாமே. யோர்தானை கடந்தோம் அவர்களெல்லாம், எரிகோவை கடந்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னத தேவனையே ஸ்தோத்திரம். பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமே முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னத தேவனையே ஸ்தோத்திரம். பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. Thank you, Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். நம்முடைய உள்ளம் அன்பினால் நிறையட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நாமத்தினாலே இந்த காலை ஆராதனை வேளையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு நேரத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். நாம் இப்பொழுது கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். வேதத்திலே ஒரு வசனம் இவ்விதமாய் வருகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு பெரிய ஜனம் எது என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஆண்டவர் விட்டு தூரம் இருக்கிறோமா? நாம் நினைத்துக் கொள்ளலாம், கொஞ்ச நாள் நான் ஆண்டவரை விட்டு தூரே இருக்கிறேன் என்று. ஆனால் அவருடைய அழைப்பை விட்டு தூரே இருக்கிறோம், அவருடைய அன்பை விட்டு தூரே இருக்கிறோம், அவருடைய கிருபையை விட்டு தூரே இருக்கிறோம், அவருடைய வல்லமையை விட்டு தூரே இருக்கிறோம், அவருடைய பரிசுத்தத்தை விட்டு தூரே இருக்கிறோம். ஆனால் யாரெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ தேவன் அவர்களை தம்முடைய கிருபையால் சூழ்ந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அந்த கிருபையை விட்டு நாம் தூரே போக முடியாது. ஆதலால் இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜனம் எது என்று சொல்லி தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றுக் கொள்ளுகிற ஜனம் எதுவென்றால் யார் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் தேவனை சமீபமாய் பெற்ற ஜனங்கள். ஆதலால் சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறான், கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் ஒரு ஆனந்த களிப்பு அவனுக்குள் உண்டாகிறதை அவன் சங்கீதங்களில் எழுதி வைத்திருக்கிறான். ஆதலால் சந்தோஷத்தோடு கூட ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you, Jesus. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. மேலானது உன் பேரன்பு உயிரிலும்
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தத்தை என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தத்தை பெற்றவர்களாய் நாம் கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது உண்மையாகவே தேவன் நம்மை நோக்கி வரக்கூடியவராய் இருக்கிறார். நம்மீது தம்முடைய கரத்தை வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு எல்லாம் நம்மே இறங்கக்கூடியதாய் இருக்கிறது. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. அவருடைய மகிமை மாறாததாய் இருக்கிறது. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமே. ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலும் நானும் கூட ஆண்டவர் அப்படிதான் இருந்தேன். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறேன் கர்த்தாவே. எனக்குள் மறுபடியும் உம்மை ஆராதிக்கிற அந்த வல்லமையை தாருங்க கர்த்தாவே. அந்த கிருபையை எனக்குள் தாருங்க கர்த்தாவே. அந்த பரிசுத்தத்தை எனக்குள் தாருங்க கர்த்தாவே. அந்த வல்லமையை எனக்குள் அபிரோதமாய் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேத வசனம் சொல்கிறது. அதை செய்ய வல்லவராய் இருக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் சிறுமையானவர்கள் தான், நாம் எளிமையானவர்கள் தான். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார். நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவனை அழைப்பாரே, ஆனால் அவன் எல்லோரிலும் மேலானவனாய் இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. சிறுமையும் எளிமையும் மான்னையின் மேல் நினைவாயிருப்பவரே, என்பரும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என்பரும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை திறப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை திறப்படுத்தும். எந்த நீரே, கோட்டையும் நீரே, தேடுகிறே. என் பெரும் நீரே, கோட்டையும் நீரே, தேடுகிறே. அந்த தகப்பனுடைய அன்பு நம்மை ஒவ்வொரு நாளும் தோளின் மேல் வைத்து சுமந்து செல்லுகிற ஒரு அன்பாய் இருக்கிறது. வியாகுலத்தின் நேரத்திலே, கஷ்டத்தின் நேரத்திலே, கண்ணீரின் பாதையிலே, கடல் காரியங்களிலே ஒரு தகப்பனை போல நம்மோடு கூட இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். தகப்பனே, உந்தன் கை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் கை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே.
என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, தேடுகிறேன். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிய செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிய செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை அமேன். கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. வாழ்விலே இசையா, வாழ்விலே மலை போன்ற துன்பங்கள், மலை போன்ற பிரச்சனைகள் நம்மை அணுகி வரலாம். ஆனாலும் கூட தோளின் மேல் வைத்து சுமந்து செல்லுகிற ஒரு தகப்பன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை படகிலே கர்த்தர் இருக்கிறார். கலக்கமே எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் விடுதலை கொடுக்கிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விடுதலை நாயகன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட ஜெபத்திலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கும். கர்த்தர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையை செய்வார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். முக்கியமான நேரத்துக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கோம். காணிக்கையின் நேரம். கர்த்தருக்கு என்று கொடுக்க போகிறோம். கர்த்தர் அதை நமக்கு நூறத்தனையாய் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் என்றும் மாறாதவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்தோம். இப்போது கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கோம். நாம் கொடுக்கிறதை கர்த்தர் நமக்கு எப்படி கொடுக்கிறார் என்றால் அமுக்கி குலுக்கி நம்முடைய கரங்கள் நிறையத்தக்க, நம்முடைய மடி நிறையத்தக்க ஆண்டவர் செய்கிற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு என்று கொடுப்போம். ஒரு பாடலை பாடுகின்ற வேளையில ஒரு காணிக்கையை கர்த்தருக்கு என்று படைப்போம். எந்த நேசு நல்லவன் என்றும் நடத்துவார். எந்த நேசு நல்லவன் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரே தஞ்சமே,
நம்பிடுவேன் என்றென்றுமாய் இந்த இயேசுவை. நம்பிடுவேன் என்றென்றுமாய் இந்த இயேசுவை. இந்த நேசுதல் நெவர் என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்ன சேர்த்து கொண்டார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்ன சேர்த்து கொண்டார். எந்த நேசர் ஒப்பற்றவர் ஒருமை நிறைந்தவர். எந்த நேசர் ஒப்பற்றவர் ஒருமை நிறைந்தவர். சாந்திடுவேன் இந்நேரம் எந்த தஞ்சமிவர். சாந்திடுவேன் என்றென்றுமாய் எந்த தஞ்சமிவர். எந்த நேசல் நவர் ஏற்றும் நடத்துவார். எந்த நேசல் நவர் ஏற்றும் நடத்துவார். பேரின்பர் அவரேன் தஞ்சமே. பேரின்பர் அவரேன் தஞ்சமே. அருளிடம் அன்பன் இணைந்து செல்லுவேன். அருளிடம் அன்பன் இணைந்து செல்லுவேன். கர்த்தரின் மெய்ப்பணிவர் சீரான பாதை நடத்துவார். கர்த்தரின் மெய்ப்பணிவர் சீரான பாதை நடத்துவார். எந்த மணி செம்மையாக்கி ஏற்று நடத்துவார். எந்த மணி செம்மையாக்கி ஏற்று நடத்துவார். எந்த நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவேன். எந்த நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவேன். எந்த நேசர் நவர் என்று நடத்துவார். எந்த நேசர் நவர் என்று நடத்துவார். பேரின்பர் அவரேன் தஞ்சமே. பேரின்பர் அவரேன் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். ஆமென். கர்த்தர் என்றும் உங்களை நடத்துவார். அவர் இன்றைக்கு உங்களை விலகாதவராய் இருக்கிறார். இப்போ உங்களுக்காக செழிக்க போகிறேன். கர்த்தருக்கு என்று கொடுத்த நீங்கள் நிச்சயமாக செழிப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை சிரிக்க செய்வார். கண்களை மூடுவோமாய்.
மகா இறக்கமும் கிருபையும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில தகப்பனே, இது உன் பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்த இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதை நூறத்தனையாய் அவர்களுக்கு திருப்பி தாங்க தேவனே. இந்த வாரத்துல பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் தகப்பனே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறது தகப்பனே. இந்த வருஷம் அவர்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த வருஷமாய் இருப்பதாக கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமும் அதிசயமாய் அவர்களை நடத்துங்க ஆண்டவரே. ஒரு கரம் அவர்களோடு இருப்பதாக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிக்கிற மைமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ பிரேசம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். May God bless you. Praise the Lord. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமா? இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? கண்டிப்பாய் வாக்கு தத்துவத்தை நீங்கள் மறக்க கூடாது. ஆமோஸ் 5:17 நான் உங்கள் நடுவில் கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கடந்து போகும்பொழுது அற்புதம் நடக்கும். அவர் கடந்து போகும்போது விடுதலை உண்டாகும். அவர் கடந்து போகும்போது பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். அவருடைய கரத்தினாலே நம்மை மூட முடியும். ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் மோசேயின் இடத்திலே பேசுகிறார். மோசே சீனாய் மலையிலே தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்தபோது இஸ்ரவேலர் செய்த வழிபாட்டை கண்டு கோபம் அடைந்து அந்த கற்பலைகளை உடைத்து போட்டு விட்டார். ஆகவே ஆண்டவர் மீண்டும் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை நீ இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் என்று சொன்னார். ஆகவே விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார். அதே போல அவன் அதிகாலையில் அந்த சீனாய் மலையிலே ஏறுகிறான். கொஞ்சம் விடிந்து சூரியன் உதயமாகுமானால் அந்த மலையிலே ஏறும்பொழுது மிகவும் வெப்பம் அதிகமாகி சோர்ந்து போவார்கள். அதனால்தான் அதிகாலையில் நான் அந்த மலையில அதிகாலையில ஒட்டகத்தில் ஏறினேன். அநேகர் நடந்தும் ஏறினார்கள். மோசே அங்கே நடந்துதான் ஏறி இருப்பான் வேகமாய். அவன் அதிகாலையிலே போய் அந்த மலையிலே நின்ற பொழுது, மலையின் உச்சியிலே நின்ற பொழுது ஆண்டவர் மேகத்திலிருந்து இறங்கி வந்தாரா. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். 7ஆம் வசனத்திலே 34:7 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாருங்கள், ஆண்டவர் கடந்து போகும்பொழுது சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். எப்பொழுது? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அப்படி என்றால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் செய்கிற அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும்
அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அவர் கடந்து போக போது மன்னிக்கிறவராயிருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளையுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன் என்று வேறு சொல்லுகிறார். ஆனால் மன்னித்து விட்டால் விசாரிக்க மாட்டார், மன்னிக்காவிட்டால் கண்டிப்பாய் விசாரிப்பார். ஆகவே உன் அக்கிரமம் மன்னிக்கப்பட வேண்டும், உன் மீறுதல் மன்னிக்கப்பட வேண்டும், உடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அக்கிரமம் என்று சொன்னால் கொடுமை. என்ன கொடுமையா இது அப்படின்ற பாருங்க. சில நேரங்கள்ல கொஞ்சமான அக்கிரமம் பண்றாங்க அப்படின்னு நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு சொல்றோம். செய்தித்தாள்ல வாசித்துட்டு என்ன அக்கிரமம் நடக்குது நாட்டுல அப்படின்றோம். அக்கிரமம் என்பது சோதம் குமாராவிலே அந்த அக்கிரமம் இருந்தது. அந்த சோதம் குமாராவிலே பாவம் இருந்தது. அங்கே இருந்த சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாம் அக்கிரமத்தில் மிகுந்து இருந்தார்கள். அந்த இடத்தை அழிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட 2 புருஷர்கள் அந்த பட்டணத்துக்கு வருகிறார்கள். அவர்களை தூதன் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்கள் லோத்துவை கண்டு அவனுடைய வீட்டுக்கு போய் அவனிடத்தில் தங்குகிறார்கள். அதை அறிந்து கொண்டு அந்த பட்டணத்து வாலிபர்கள் எல்லாரும் அவன் வீட்டுக்கு முன்பாக வந்து முகாமிட்டு, உன் வீட்டுக்கு வந்தது யார்? அவனை வெளியே அனுப்பு, நாங்கள் அவனை அறிய வேண்டும் என்று சொல்லி கூப்பாடிடுகிறார்கள், கத்துகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். அவனுடைய வீட்டிலே அவனை முந்தி தள்ளிக்கொண்டு வருகிறார்கள். அவன் சொன்னான், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்யாதீர்கள். அவன் சொன்ன வார்த்தை, சகோதரரே, இந்த அக்கிரமத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அந்த அளவுக்கு அங்கே இருந்த வாலிபர்கள் ஆண்குணர்ச்சிக்காரர்களாக இருந்தார்கள். இந்த ஆண்குணர்ச்சி என்பது ஹோமோசெக்சுவல். இன்றைக்கு ஆணோடு ஆண் திருமணமாகி குடும்பம் நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். சில நாடுகளில் அதை அங்கீகரிக்கிறார்கள், சில நீதிமன்றங்கள் அதை அங்கீகரிக்கின்றது. ஆனால் மனிதனுடைய பார்வையில் அது ஒரு அருவருப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அன்புணர்ச்சிக்காரர்கள் அங்கே சத்தமிடும்போது இந்த லோத்து என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு கன்னி பெண்கள், விவாகமாகாத 2 பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை உங்களிடத்தில் அனுப்புகிறேன், உங்கள் விருப்பம் போல் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொன்னார். ஆனால் அவர்களோ, எங்களிடத்தில் பரதேசியாய் வந்த நீ எங்களிடத்தில் நியாயம் பேசுவதா என்று அவனை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழையும் போது கதவை திறந்து அந்த 2 புருஷரும் தூதர்களும் லோத்தை உள்ளே இழுத்துக் கொண்டார்கள். நடந்த சம்பவம் என்ன? அவர்கள் அங்கே இருந்த எல்லாருக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணிவிட்டார்கள். எல்லாரும் பார்வையற்றவர்களாக வாசலை தேடி இங்கும் இங்கும் அலைகிறார்கள். குருட்டாட்டம் பிடித்து இங்கும் அங்கும் அங்கு அலைகிறார்கள். அந்த நேரத்திலே லோத்தை அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் 2 பேரு, அவருடைய மருமக்களையும் கூப்பிட்டு கொண்டு போ என்று சொன்னபோது மருமக்கள் லோத்து பரியாசம் பண்ணுகிறார் என்று நினைத்து வர மறுத்து விட்டார்கள். ஆனால் லோத்து, அவனுடைய மனைவியும், அவனுடைய 2 மகளும் இந்த தூதர்கள் வெளியே கொண்டு வந்து விட்டு உங்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மலைக்கு ஓடிப்போம் என்று சொல்லுகிறார். லோத்து சொல்லுகிறார், இப்பொழுது இந்த மலைக்கு என்னால் ஓட முடியாது, இங்கே எதிரே இருக்கிற ஒரு சின்ன பட்டணம் சோவா, நான் அங்கே போகிறேன் என்று சொல்லி கேட்டபொழுது, சரி உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லிவிட்டு அவளை அனுப்பிவிட்டு அந்த பட்டணத்தை அழிக்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பட்டணத்தை அழித்தது. காரணம் என்ன? அந்த பட்டணம் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா 17:28 லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். லோத்தின் நாட்களிலே
எப்படி நடந்ததோ அது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள், நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களில் எல்லாரும் பெண் கொடுத்து பெண் எடுத்து அவர்கள் குடித்து வெறித்து என்னென்ன செய்தார்களோ அதை போல அநேக அக்கிரம காரியங்கள் அவர் வரும்பொழுது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்தின் நாட்களில் நடந்தது போல ஒரு லோத்தின் நாட்களிலிருந்து அக்கினி இறங்கினது. அந்த சோதம் குமாராவை அக்கினி அழித்தது. இதே போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறது. இன்றைக்கு எல்லாம் விஞ்ஞானிகள் எல்லாம் கொண்டு போய் எல்லாவற்றையும் மேலே வைத்து விட்டு வருகிறார்கள், எல்லாவற்றையும் மேலே அனுப்புகிறார்கள். இதெல்லாம் திடீரென்று அக்னி புலம்புகளாய் ஒருவேளை கீழே வரலாம். ஆண்டவர் வரும்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பூமியை பட்சிக்கும். இந்த பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு இந்த பூமி 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு இந்த பூமி அக்னியினால் சுட்டெரிக்கப்படும். புதிய வானம் புதிய பூமி தோன்றும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே அக்கிரமம் மிகுதியாய் போகிறதினாலே அழிவை சம்பாதிக்கிற மக்கள் உண்டு, ஆசீர்வாதத்தை இழக்கிற மக்கள் உண்டு. அக்கிரமம் மிகுதியாகிறதினாலே வாதைகள் வருகிறது உண்டு, வியாதி வருகிறது உண்டு. எப்படி என்று கேட்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவே வாதை வந்தது. அந்த வாதையினால் ஒரே நாளில் 70,000 பேர் மரித்தார்கள். இதை கண்டு தாவீது ஆண்டவரை நோக்கி கதறி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் தான் அக்கிரமம் செய்தேன். இந்த ஜனங்கள், இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் தான் அக்கிரமம் செய்தேன். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? காரணம் என்ன? தூதன் இறங்கி வந்து வாதையினால் வாதித்தான். எதனாலே? இஸ்ரவேல் ஜனங்களை தாவீது லக்கம் பார்த்தார். என்ன தொடங்கினார்? ஆண்டவர் இஸ்ரவேலரை 2 இடத்திலே என்ன அனுமதித்தார். அவர்கள் எகிப்தை விட்டு சீனாய் மலை அருகே வந்த பொழுது அங்கே இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய தொகை எண்ணிக்கை அறியும்படிக்கு அவர்களை எண்ணும்படி கர்த்தர் சொன்னார். அதற்கு பிறகு கானானில் வந்த பொழுது அவர்களுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்காக 20 வயது நிரம்பினவர்களை எண்ணும்படி கர்த்தர் சொல்லியிருந்தார். இதை தவிர அவர்களை லக்கம் பார்க்க ஒருபோது தேவன் சொல்லவில்லை. ஆனால் தாவீது அதை செய்தார். ஆண்டவருக்கு கோபம். என்ன தாவீது சொன்னான்? கர்த்தர் ஆளுகை செய்ய, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவருடைய ராஜரீகம் ஆளுகை செய்கிறது என்று சொல்லிவிட்டு இவனே எல்லாவற்றையும் செய்த ஆளுகை, தேவ சித்தத்தை அறியாமல் ஆளுகை செய்ததினாலே, இவனே ஜனங்களை எண்ணி இலக்கம் பார்த்ததினாலே வாதை வந்து ஒரே நாளில் 70,000 மரித்தார்கள். இதை அறிந்த காத் தாவீதை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீ கர்த்தருடைய பலிபீடத்தை கட்ட வேண்டும். அந்த கர்த்தருடைய பலிபீடம் எங்கே? எபூசினாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு என காத் தாவீதின் இடத்தில் சொல்லுகிறார். எபூசினாகிய அர்வனாவின் களம். அப்ப அந்த அர்வனாவை அவன் பார்த்து அந்த களத்தை கேட்கிறான். பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ள அங்கே பலி செலுத்த அவன் கொடுக்கிறான். பலி மிருகங்களுக்கு கூட வேண்டுமானாலும் தருகிறேன், விறகுகள் இருக்கிறது, எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தாவீதோ இலவசமாய் நான் அதை வாங்கி என் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டக்கூடாது என்று சொல்லி பணத்தை கொடுத்து அந்த அர்வனாவின் களத்தை பணம் கொடுத்து வாங்கி பலிபீடம் கட்டி அங்கே சர்வாக தகன பலியும் சமாதான தகன பலியும் அவன் செலுத்தினான்.
அவன் செலுத்தின போது வாதை நின்று போயிற்று என்று 2 சாமுவேல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. வாதை நின்று போயிற்று. எப்பொழுது அவன் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தான். காரணம், அவனுடைய வார்த்தை, நான் தான் அக்கிரமம் செய்தேன், தவறு செய்தேன். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இன்றைக்கு அப்படி உணரக்கூடிய தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் அது அரசியலிலோ, ஆன்மீகத்திலோ, கிறிஸ்தவ ஆவிக்குரிய வட்டாரத்திலோ, நான் தவறு செய்தேன், என் ஜனம் என்ன செய்தது என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்களே, ஆனால் நிச்சயம் வாதை நிறுத்தப்படும், அது நடக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அக்கிரமத்தை மன்னிப்பார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது மீறுதல். பாருங்க, இன்னொரு அக்கிரமம் என்னன்னா, தாவீது சொன்னா இல்லையா, நான் தான் அக்கிரமம் செய்தேன். அதே போல மீறுதல். மீறுதல் என்ன என்று சொன்னால் குற்றம். மீறுதல் என்பது செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை செய்வது மீறுதலாகும். இதை செய் என்று சொல்லும் பொழுது அதை செய்யாமல் இருப்பது மீறுதலாகும். போய் என்று சொல்லும் பொழுது போகாமல் இருப்பது மீறுதலாகும். போகாதே என்று சொல்லும் பொழுது போகிறது மீறுதலாகும். ஆகவே இந்த மீறுதல் ஒரு குற்றமாக, கிரைம், ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. அப்படி என்றால் ராஜாக்களுடைய யுத்த காலம், அந்த யுத்த காலத்தில் தாவீது யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும், ஆனால் அவன் போகவில்லை. அப்படி என்றால் அது மீறுதல். அது என்ன மீறுதல்? இவன் வீட்டிலே தங்கி வீட்டிலே படுத்து உறங்கினான். அங்கே யுத்தம் நடக்கிறது. இவருடைய தளபதிகள் எல்லாம் அங்கே இருக்கிறார். ஆனால் இவன் ராஜாக்களுடைய யுத்த காலம், இவன் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற நேரம், இவன் ராஜா, இவன் வீட்டுல படுத்துட்டு இருக்கான். இவன் மீறுதல் செய்தான். அது மாத்திரமல்ல, அதனால் நடந்த சம்பவம் என்ன? உரியாவை வரவழைத்து அவனை 2 நாள் தன்னோடு தங்க வைத்து அவனிடத்திலே ஒரு கடிதத்தை கொடுத்து அவனுடைய தளபதியின் இடத்திலே கொண்டு போய் கொடுக்கும்படி சொல்லி அனுப்பிவிட்டான். அதுல என்ன எழுதியிருக்கிறது? இந்த கடிதத்தை கொண்டு போகிற உரியாவை யுத்தம் மும்முரமாய் நடக்கும் போது முன்னணியிலே நிறுத்தி, யுத்தம் மும்முரமாய் நடக்கும் போது அவனை விட்டு நீங்கள் எல்லாரும் பின்னே வாருங்கள், அவன் கொல்லப்பட வேண்டும் என்று எழுதி அவன் கையிலேயே கொடுத்து அனுப்பிவிட்டான். யுத்தத்துக்கு போகாமல் இருப்பது ஒரு மீறுதல். இரண்டாவது இன்னொரு குற்றம்னா அவனை கொலை செய்யும்படி, கிரைம், மிகப்பெரிய குற்றம். அவனை கொலை செய்யும்படி கடிதம் எழுதி அவன் கையிலேயே கொடுத்தான். இதற்கு என்ன காரணம்? இவன் யுத்தத்துக்கு போகாம வீட்டிலே இருந்த பாருங்க, உப்பரிக்கையில உலாவிக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருந்தார். அந்த பெண்மணி இந்த உரியாவின் மனைவி. ஆகவே அவனை கொலை செய்து விட்டால் அவளை இவன் அடைந்து கொள்வான், அவளை இவன் ஏற்றுக்கொள்வான். அந்த நோக்கத்திலே அவன் இப்படி காரியங்களை செய்தான். மீறுதல். இப்படிப்பட்ட மீறுதலையும் கர்த்தரை நோக்கி கதறி கெஞ்சி அழும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறார். கர்த்தர் மன்னிக்கிறார். அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் அவர். அடுத்து பாவம். அந்த பாவம் அந்த பத்சேபாலிடத்தில் தான் இவன் பாவம் செய்தான். அந்த பத்சேபாலிடத்திலே இவன் பாவம் செய்தான். பாவம் செய்த அவன் பாவ அறிக்கை செய்து 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிறான், பாடுகிறான். நான் பாவம் செய்தேன், உம்முடைய பரிசுத்தாவை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி அந்த பாவத்திற்காய் கெஞ்சுகிறான். ஆகவே அக்கிரமம், மீறுதல், பாவம் இவைகளை செய்த தாவீதை கர்த்தர் மன்னித்தார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு புருஷனாக அவன் வந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்கலாம்,
உங்களுடைய வாழ்க்கையில மீறுதல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில பாவம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, உங்கள் அருகே அவர் கடந்து போகும்போது உங்களுடைய அக்கிரமத்தையும் உங்களுடைய மீறுதலையும் உங்களுடைய பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய பாவம் அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாதான் நீங்க பாக்கியவான்கள். பாவம் மன்னிக்கப்படலன்னா நீங்க பாக்கியவான் அல்ல. உங்க அக்கிரமம் மன்னிக்கப்படலாம் நீங்க பாக்கியவான் அல்ல. உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது, எலியா கர்மேல் பர்வதத்தில தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அருகே நின்று இவன் பேசுகிறான். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஆகவே இந்த இஸ்ரவேலர்கள் பாகாலை பின்பற்றி தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விட்டார்கள். இந்த இஸ்ரவேலர் பாகாலை பின்பற்றி தேவனுடைய பலிபீடங்களை இடித்து போட்டு விட்டார்கள். ஆகவே தான் சொல்றான், இஸ்ரவேலர்கள் இப்படி பண்ணிவிட்டார்கள், என்னையும் அழிக்க நினைக்கிறார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கர்மேல் பர்வதத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனுடைய மனுஷனாகிய எலியாவுக்கும் அங்கே ஒரு போட்டி நடக்கிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை சந்தாக துண்டித்து அதை பலிபீடத்தின் மீது வைத்து காலையிலிருந்து கூப்பிடுகிறார்கள். ஒரு உத்தரவும் வரவில்லை. ஆனால் அந்த பொழுதிலே மாலை நேரத்திலே எலியா சகல ஜனங்களின் கிட்ட வர சொல்லி தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு ஒரு காளையை துண்டித்து அந்த பலிபீடத்தில் வாய்க்கால்களை வெட்டி தண்ணீரை ஊற்றி காலை அதன் மீது வைத்து ஒரு சின்ன ஜெபம், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணும் என்ற பொழுது அக்கினி இறங்கி இந்த பலியை பட்சித்தது மாத்திரமில்லாமல் வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டு விட்டது. அக்கினி பட்சித்து விட்டது. அப்பொழுது இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவரையும் விடாதீர்கள் என்று சொன்னபொழுது மக்கள் எல்லாரும் அந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று விட்டார்கள். இந்த செய்தியை கொண்டு போய் ஆகாப் இயேசுவேலுக்கு அறிவித்தார். இப்படி தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகள், இயேசுவேலின் பந்தியிலே வீற்றிருக்கிற விக்கிரகத்தோப்பு தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 850 பேர் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த செய்தியை சொன்னபோது இயேசுவேல் கோபம் கொண்டவனாய், இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசிகளுக்கு என்ன நடந்ததோ நாளை இந்நேரத்தில் அதே நிலை அந்த எலியாவுக்கு ஏற்படும் என்று சொன்ன பொழுது எலியா பயந்து போய் ஒரு சூரச்செடியின் கீழே போய் பதுங்கிக் கொண்டார். ஆண்டவர் அவனை அங்கே சந்திக்கும்படி கூப்பிடுகிறார். எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? சொல்லுகிறான், இந்த இஸ்ரவேலர்கள் இப்படி பண்ணிவிட்டார்கள், தேவனுடைய ஜனத்துக்கு நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன். இல்லை, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணும் போது தழலில் சுடப்பட்ட அப்பமும் தண்ணீரும் அங்கே இருக்கிறது. குடித்து மீண்டும் படுத்துக் கொண்டான். 2ஆம் முறையாய் தூதன் தட்டி எழுப்புகிறான். சாப்பிட்டு நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்ன போது சாப்பிட்டு விட்டு பிரயாணம் பண்ணி ஒரு மலையில குகையில போய் ஒளிந்து கொண்டான். ஆண்டவர் விடவில்லை. அங்கேயும் ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார். அங்கே கூப்பிட்டு அவனை வெளியே வர சொல்லுகிறார். அப்பொழுது அவர் 1 ராஜாக்கள் 19:11 அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையில உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பாருங்க, பெரும் காற்று. அந்த காற்றுல ஆண்டவர் இல்லையா? அந்த காற்றுக்கு பிறகு பெரிய ஒரு எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி வருது. அந்த பூமி அதிர்ச்சியிலும்
ஆண்டவர் இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அந்த அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அக்கினி போன்ற சோதனைகளின் வழியாய் நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் இருக்கிறாரா? எனக்கு ஏன் இந்த சோதனை என்று கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயோ? இந்த அக்கினி அமைதியாகும், ஒரு அமைதல் உண்டாகும். அதற்கு பின் ஒரு மெல்லிய சத்தம் வரும். அக்கினிக்கு பின் ஒரு மெல்லிய சத்தம். உன் சோதனைக்கு பிறகு ஒரு சத்தத்தை நீ கேட்க போகிறாய். அன்றைக்கு அந்த சத்தத்தை எலியா கேட்டான். அந்த சத்தம் என்ன சொல்லிச்சு? எலியா கேட்டபோது என்ன அந்த சத்தம்? நீ இங்க என்ன செய்து கொண்டிருக்க? அப்பதான் எல்லா காரியத்தையும் சொல்றான் இப்படியெல்லாம். அப்பொழுது அதை எலியா ஆண்டுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் தன் சால்வையினால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். பாருங்க, முகத்தை மூடிட்டான். அன்னைக்கு சேராபீன்கள் துதிக்கும் போது முகத்தை மூடிக்கொண்டார்கள். மோசே அவருடைய மகிமையை கண்டு உயிரோடு இருக்க முடியாது என்பதற்காக தேவன் அவருடைய முகத்தை மூடினார். இங்கே எலியா சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து நிற்கிறான். பதறி போய் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து எங்கே போக சொல்லுகிறார்? பாருங்கள், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெறும் வைராக்கியமாயிருந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். சொல்லி எல்லா சம்பவத்தையும் சொல்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போ. ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. யெகூவை இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. ஆசகேலுக்கு தப்பினவர்களை யெகூ கொன்று போடுவான். யெகூவுக்கு தப்பினவர்களை எலிசா கொன்று போடுவான். யார்? இந்த இயேசுவேல் மூலமாக வருகிறவர்கள். யார் வந்தால் ஆசேகேல் கொன்று போடுவான், யெகூ கொன்று போடுவான், எலிசா கொன்று போடுவான். நீ அவர்களை அபிஷேகம் பண்ணு என்று சொன்ன பொழுது அந்த சத்தத்தை கேட்டு அவன் போய் அப்படியே செய்தான். ஆகவே தேவன் கடந்து போகிற நேரத்தில் ஒரு பெருங்காற்று வரலாம். தேவன் கடந்து போகிற நேரத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி வரலாம். தேவன் கடந்து போகிற நேரத்தில் அக்கினி வரலாம். இந்த மூன்றிலும் கர்த்தர் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அதற்கு பின், கொந்தளிப்புக்கு பின் ஒரு அமைதல் உண்டாகும். அந்த அமைதலிலே உனக்கு வருகிற போராட்ட சோதனைகளுக்கு பின் உனக்கு ஒரு அமைதல் உண்டாகும். அந்த அமைதலிலே நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். நீ செய்ய வேண்டியதை கர்த்தர் உனக்கு போதிப்பார். எலியாவுக்கு என்ன செய்யணும்னு சொல்றார்? சீரியாவின் மேல் ஆசேகேலை அபிஷேகம் பண்ணு. யெகூவை இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணு. எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு என்று எலியாவின் இடத்தில் சொன்னார். கர்த்தர் உன்னுடைய பிளான் என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன, உன்னுடைய திட்டம் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே அதை குறித்து கர்த்தர் சொல்லுவார். அவருடைய மெல்லிய சத்தம் உன்னோடு பேசும். மகனே, நீ இதை செய், இதை செய்யாதே, இதில் செயல்படு, இந்த காரியத்தில் முன்னேறு என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். ஆகவே அவர் கடந்து போகும்பொழுது மன்னிப்பு உண்டு. அவர் கடந்து போகும்போது தேவ சத்தம் உனக்கு உண்டு. அந்த சத்தத்தை கேட்டு உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு இறங்குவார். நீ செய்த அக்கிரமத்தை, மீறுதலை, பாவத்தை மன்னிப்பார். தாவீதை மன்னித்தவர் உன்னை மன்னிப்பார். எலியாவுக்கு அவனுடைய நிலையை கண்டு அவனோடு பேசினவர் உன் நிலையை கண்டு உன்னோடு கூட பேசுவார். அவர் சத்தம் கேட்டு நீ செயல்படு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்கள் நடுவில் கடந்து போவார்.
கடந்து போகும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. நாம் திட்டம் பண்ணி வகுத்திருக்கிற காரியங்களை வாய்க்க செய்வாராக. நாம் எதற்காக செபிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் செயல்படுத்த கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. நாம் நினைத்த காரியங்களை செயல்படுத்த கர்த்தர் நமக்கு பலனையும் கிருபையும் விசுவாசத்தை தொடர்ந்து கட்டளையிடுவாராக. ஆகவே நீங்கள் நம்பி இருக்கிறது உங்களுக்கு வரும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீங்கள் எங்கள் அருகே கடந்து போகும் பொழுது எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, எங்களுடைய மீறுதலை மன்னிங்கப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. நீங்க மன்னிக்கிறவர். அது மாத்திரம் இல்லை, நாங்க உண்மை சத்தம் கேட்கணும் ஆண்டவரே. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான் என்று சொல்கிறேன். இந்த சத்தியத்துல நடக்கிற நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய திட்டம் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்க எங்களோடு பேசுங்க. நீங்க எங்களோடு பேசுங்க. எலியாவோடு பேசணும், எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்களோடு பேசுங்க. நீங்கள் கடந்து வரும்போது எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்க சமீபமாய் வரும்போது எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. சொல்லுவோம் எல்லாரும் எல்லாரும். ஓரி பாலபா சந்ததர ரிக்கரபலபா ஓரி பாலபா சபலபரபலபக்கு தூரமா. கர்த்தர் நடுவில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் கடந்து வரும்பொழுது அவருடைய சத்தம் கேட்கும் பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள். ஓ ரபா பாபா பாபா, இதுவரையும் கேட்டிராத ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஓ ரிபாலபா சங்கலதர ரிக்கரபலபா. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நான் உங்கள் நடுவில் கடந்து போவேன் என்று வாக்கு கொடுத்தி, கடந்து போகும்போது அற்புதங்கள் நடக்கிறது. கடந்து போகும்போது எங்களை உடைய கரத்தால் மூடுகிறதையும், நீர் கடந்து போகும்போது எங்களை மன்னிக்கிறதையும், நீர் கடந்து போகும்போது நாங்கள் உடைய சத்தத்தை கேட்கிறதையும் குறித்து இந்த நாட்களில் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து உடைய ஜனத்தோடு கூட இடைப்படும். சீக்கிரத்தில் நாங்கள் ஆலயத்தில் வந்து உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை தார். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழி நடத்துதல் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தர் வரும் வரையிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.